திமுகவோடும் பிஜேபியோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. நான் இப்பதான் சொல்றேன், விஜய் மீதான சந்தேகம் தொடர்கிறது. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். திமுக தலைமையில ஒரு அணி இருக்கு. இன்னொரு அணி எது? அதிமுக, பிஜேபி. அதிமுக தலைமையிலான அணியில தான் பிஜேபி இடம்பெற்றிருக்கு. இங்க என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான், ஏடிஎம்கே தான் அமித்ஷாவே சொல்ல. எடப்பாடி சீண்டி பார்க்கிற அமித்ஷா கூட இந்த நிமிடம் வரை அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லிட்டு போறாரு. அதுதான் பிராக்டிகல். ஏன் சார் நீங்க அதிமுக சொல்ல மாட்டீங்க? அதற்கு பின்னால் ஒரு பதுங்கலும் ஒரு நாடகத்தனமும் ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கே தவிர அது மனப்பூர்வமான வார்த்தையா நான் பார்க்கலாம். அதிமுக தாராளமா கூட்டணி நிக்கட்டும். எதுக்காக நீங்க உங்க தொண்டர்களை தவறா வழி நடத்துறீங்க? தப்பான நம்பிக்கை கொடுக்குறீங்க. 2 கட்சி பேரை சொல்ல தெரியல, இவ்வளவு ஆவேசமா. ஏன் 3வது அதிமுக சேர்த்து சொல்லுங்க. அப்படி சொல்லாது. இதுதான் சொல்லணும்னு நான் சொல்லல. உங்ககிட்ட முழுமையான நேர்மை இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப அதிமுக பேரை சொல்ல தயங்குறீங்கன்னா என்ன சார், நேற்று அதிமுக தான் விமர்சிச்சிருக்காரு, இதுக்கு பேர் விமர்சனமா சார்? திமுக அதிமுகவை போல் நாங்கள் சுயநல அரசியல் செய்பவர்கள் அல்ல, பிஜேபியோட கூட்டணி வச்சுன்னு சொல்றாரு. கூட்டணி யாரோட சொல்ற போது எதுக்காக திமுக பிஜேபி மட்டும் சொல்றீங்க? அந்த பிஜேபி அங்கம் வகிக்கிற அதிமுக சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜேபி இடம்பெற்றிருக்கிற அணியினுடைய பெயர் திமுக அணியோ அதிமுக அணியோ தான். அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனி அணி அமைச்சாங்க. அந்த சூழல்ல நான் பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொன்னா பொருத்தமான வார்த்தை. ஆனால் இப்போ டிக்ளேர்டு அலையன்ஸ் அது. அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டு என்டிஏவில் பிஜேபி இணைந்திருக்கிறது. அது அமைஞ்ச விதம் வேணா எடப்பாடி இப்படி உட்கார வச்சிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை. ஏன் அதிமுக பேரை சொல்ல மாட்டாரு?